ஊர்ப்புற மக்களின் வளர்ச்சிக்கு வங்கிகள் முதன்மை பங்களிப்பு வழங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து தனி வானூர்தி மூலம் இன்று காலை 11:30 மணிக்கு சென்னை வந்தடைந்தார். சென்னை வானூர்தி நிலையத்தில் திரௌபதி முர்முவை ஆளுநர் RN ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சென்னை நந்தம்பாக்கத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஊர்ப்புற மக்களின் வளர்ச்சிக்கு வங்கிகள் முதன்மை பங்களிப்பு வழங்குவதாக தெரிவித்தார். விழாவில் முன்னதாக பேசிய நடுவண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாகவும், தேசிய வளர்ச்சியை கட்டமைக்க தனியார் வங்கியின் பங்களிப்பு மிகவும் முதன்மையானது எனவும், GST சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் இன்றிரவு ஓய்வெடுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை காலை வானூர்தி மூலம் திருச்சி சென்று திருவரங்கம் கோவிலுக்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து திருவாரூரில் நடைபெறும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதனால் சென்னை, திருச்சி மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பல அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.